ஆனந்தம் சில்க் செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை. ஆனந்தம் சில்க். சென்னை எழும்பூரில் நடைபெற்று வரும் ஓவிய சந்தை பலரையும் கவர்ந்துள்ளது. பூசந்தை, காய்கறி சந்தை, கால்நடை சந்தை கூட கேள்விப்பட்டிருப்போம். அது என்ன ஓவிய சந்தை என கேள்வி எழுகிறதா? பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். வார்த்தைகள் இல்லாத கவிதைதான் ஓவியம் என்பார்கள். வரி தேவையில்லை, வெறும் தூரிகை போதும் 1000 கதைகள் சொல்ல. ஓவியத்தையும் ஓவியர்களையும் ஊக்குவிக்கும் விதமாக நடத்தப்படும் இந்நிகழ்வுதான் ஓவிய சந்தை. கலை பண்பாட்டுத்துறை அரசு கவின் கலைக்கல்லூரி சார்பில் சென்னை எழும்பூரில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் தமிழ்நாடு ஓவியர்கள் மற்றும் சிற்பிகள் தங்கள் கலை படைப்புகளை காட்சிப்படுத்தியுள்ளனர். 3 தினங்கள் நடக்கும் இந்த ஓவிய சந்தையில் 100 ஓவியம் மற்றும் சிற்ப கலைஞர்களின் வாட்டர் கலர், கேன்வாஸ், ஆயில் கலர், அக்ரிலிக் மிக்சர் மீடியா, பென்சில், பிரிண்ட் மேக்கிங் ஓவியங்கள், நிர்வாண ஓவியங்கள் மற்றும் சிற்பங்கள் அடங்கிய ஓவியங்கள் கண்களை கவர்கின்றன. ஓவிய சந்தையை அமைச்சர் சாமிநாதன் திறந்து வைத்து பார்வையிட்டு பாராட்டி சென்றார். ஏராளமான இளம் ஓவியர்கள் தங்கள் கைவண்ணத்தில் உருவாக்கிய ஓவியங்களை இந்த சந்தையில் காட்சிப்படுத்தியுள்ளனர். ஒரு பெயிண்டிங்குமே இந்த மாதிரி பெரிய சைஸு பெயிண்டிங் வந்து ஒரு மாதம் கூட எடுக்கும். ஏன்னா ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அதை யோசித்து ஸ்கெட்சஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீடியம் வைஸுமே நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஸ்டடீஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பெயிண்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால எண்ண ஓட்டங்களை வர்ணங்களாலும் கற்பனையாலும் அழகூட்டி விரல் வழியே வழிய விட்டுள்ளனர் இந்த ஓவிய கலைஞர்கள். இத்தனை செய்தும் என்ன பயன்? உரிய அங்கீகாரம் கிடைப்பதில்லையே என்பதும் ஓவியர்களின் ஆதங்கமாக உள்ளது. ஆப்டிகல் மாய தொற்றுவாங்கல்ல, நான் வந்து 2 பக்கம் பார்க்குற மாதிரி வரையிருந்தேன். ஸ்ட்ரைட்டாக பார்த்தா ஒரு படம் இருக்கும், தலையில் திருப்பினா வேறு படம் இருக்கும். அது வந்து டபுள் சைடு வியூ பெயிண்டிங் நான் பேர் வச்சுருக்கிறேன். இன்னொரு இந்த பக்கம் பரமாத்மா ஜீவாத்மா படம் வச்சுருக்கிறேன். அது வந்து மல்டிபிள், அதாவது ஹிடன் மல்டிபிள் இமேஜஸ்ன்னு கொடுத்துருக்குறேன். அதாவது மறைமுகமாக சில இது தெரியும், அதில் ஒரு தத்துவம் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு 41 படம் பண்ணியிருக்கேன். இந்த டபுள் சைடில் ஒரு 41 பக்கம், அப்புறம் 360 டிகிரி ஒன்று. இது மாதிரி வருஷம் அவங்க நடத்தணும். ஓவியர்களுக்கு சரியான மதிப்பு இல்லை. ஏன்னா அது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அந்த மக்களுக்கு எடுத்துன்னு போகணும். ஏன்னா மக்கள் கலைஞர்கள் வாழ்ந்தால் தான் ஓவிய கலைகள் வளர முடியும். அப்படிலாம் இப்போ வந்து இந்த நிகழ்த்து கலைகள் தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நிகழ்த்து கலைகள்னால் பாட்டு, டான்ஸ், நடிப்பு, மேடை மேலே நடக்குது. அவங்கள நேரில் பார்க்குறாங்க, அந்த பெர்ஃபார்ம் பண்ணுற ஆர்டிஸ்ட்டை அவங்க பார்க்குறாங்க. அதனால் ஈஸியாக எல்லாருக்கும் பதிவாகிடுது. அது நாங்களாம் பின்னால் இருக்கிறோம். ஓவியம் வரையதே ஓவியத்தை மட்டும் பார்ப்பாங்க. இதை யார் வரைஞ்சவங்க தெரிஞ்சு ஆசைப்பட மாட்டாங்க மக்கள். இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கேன், ஆனால் இதை யார் பண்ணதும் என் மூஞ்சி பார்த்து என்கிட்ட பேசுறது ஜனங்களுக்கு அந்த இது வரவே இல்லை. அது எங்களுக்கு பெரிய ஏமாற்றம் அதெல்லாம். ஏன்னா ஒரு நடிப்பு எனக்கும் வரும், நடிக்காத உலகத்தில் எவனுமே கிடையாது. அழுத்து கலைத்து வீட்டுக்கு வருகிறீர்களா? இந்த பேசும் படங்களை கொஞ்சம் பாருங்கள். புத்துணர்ச்சி அடைந்து புது உற்சாகம் பிறக்கும் மனதுக்குள். ஓவியத்தை ரசித்து பாராட்டும் அளவு அதை படைத்த ஓவியரையும் பாராட்டி ஊக்குவிக்க வேண்டும் என்பதே இவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மகேஷுடன் செய்தியாளர் லோகநாதன். ஆனந்தம் சில்க் செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை. ஆனந்தம் சில்க்.